ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சுண்டக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தொக்கு நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இட்லி தோசைக்கும் நல்ல ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். இதுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த சுண்டைக்காயை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உரலில் போட்டுட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுண்டைக்காய் தொக்கு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒன்று ஒன்றா கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ரொம்ப டைம் செலவாகும். அதனால இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொக்கா இருக்கட்டும், சாம்பார், கூட்டு, காரக்குழம்பு எதுவாக இருக்கட்டும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தட்டிட்டு செய்யக்குள்ள. இப்போ இதை நல்லா தட்டி எடுத்து வச்சிடுறேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுக்கிறேன். இது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். இந்த தொக்குக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். வெறும் வாணலில் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வெள்ளை உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், வரமல்லி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். காரத்துக்கு நான் ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதே வாணலில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் இந்த தொக்கு செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் பொரியட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம், பூண்டு இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயத்தில் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும் தொக்குக்கு. வெங்காயம், பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொக்குக்கெலாம் தக்காளி நல்லா அரைச்சிட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். சுண்டைக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். அதனால் வெங்காயம், பூண்டு வதங்கினதுக்கப்புறமா சுண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தொக்கு செஞ்சோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயம், பூண்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம், பூண்டு, சுண்டைக்காய் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியோடைய அந்த பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ தக்காளிலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், நான் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன்.
இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பொடிலாம் சேர்க்கக்குள்ள இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துடலாம். பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே வந்து சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஏற்கனவே சுண்டைக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இந்த பொடி சேர்த்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்லேயே வேக வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். இந்த பொடியை வந்து அப்படியே சேர்த்துறாதீங்க, ஃபுல்லாகவும் சேர்க்க வேண்டாம். எனக்கு முக்கால்வாசி தான் தேவைப்பட்டது. கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இந்த பொடியை. இது அப்படியே நீங்கள் வந்து வெங்காய தொக்கு, தக்காளி தொக்கு, பிரண்டை தொக்கு, கருவேப்பிலை தொக்கு இதுக்கெலாம் வந்து இந்த பொடியை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அப்படியே வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்ல கலராக சூப்பராக இருக்குது சுண்டைக்காய் தொக்கு. இப்போ கடைசியாக ஒரு சின்ன பீஸு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் சேர்க்கக்குள்ள இன்னுமே வந்து தொக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஆனால் நல்லா இருக்குங்க. வெல்லம் போட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லா வந்து இந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா வந்து சூப்பரான சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வந்து சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடுச்சி. நல்லா பாருங்கள், வானலில் ஒட்டவே இல்லை. நல்லா சூப்பராக இருக்குது. இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா வந்து சூப்பராக இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் அப்படியே வந்து நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இப்போ சாதத்தில் இந்த தொக்கு போட்டிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் நம்ம காரக்குழம்பு, சாம்பார் அது மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தொக்கு செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சுண்டைக்காய் தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.